மார்னிங் டீச்சர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சிங்கிள் மெயில் ஐடியிலேருந்து மல்டிபிள் மெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மூலிமா நம்ம ஓடிபி வெரிஃபிகேஷனை ஈஸியாக பண்ண முடியும். கோட் டாட்டில் சிங்கிள் மெயில் ஐடியை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நம்ம லாகின் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக என்னோடய மெயில் ஐடியோட யூசர் நேமும் ஸ்டூடெண்ட்டோட நேம் லிஸ்ட்டும் வச்சு ஒரு டம்மி ஜிமெயில் ஐடியை நான் எக்ஸல் ஷீட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான எக்ஸல் ஃபார்முலாவும் கீழே நான் கொடுத்துருக்கேன். அதுக்காக இப்போ என்னோடய மெயில் ஐடியை லாகின் பண்ணி நான் மெயில் ஐடியோட யூசர் நேமை காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம ரியல் மெயில் ஐடியில் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி கூட டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணும்போது அது டூப்ளிகேட் மெயில் ஐடியாக க்ரியேட் ஆகும். இது மாதிரி எத்தனை ஐடி வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ நான் என்னோடய ரியல் மெயில் ஐடி கூட ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் நேமை ஆட் பண்ணி ஒரு டம்மியாக மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது போல் க்ரியேட் பண்ண டம்மி மெயில் ஐடியை யூஸ் பண்ணி யாராவது மெயில் அனுப்பும்போது அது நம்மளோட பர்மனண்ட் மெயில் ஐடிக்கு மெயில் ரிசீவ் ஆகும். அதை நான் இந்த வீடியோலையும் டெமோ மூலிமா காமிச்சிருப்பேன். என்னோடய டம்மி இமெயில் ஐடியை காப்பி பண்ணிக்கிட்டு என்னோடய மெயில் இன்பாக்ஸுக்கு போகிறேன். இதில் இமேஜ் அண்டு லேபிள்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்பாக்ஸில் கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது கீழே இருக்கும். கடைசியாக அந்த டேபை கிளிக் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸ் அண்டு இம்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அனதர் இமெயில் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களால் இந்த ஃபேக்காக க்ரியேட் பண்ண மெயில் ஐடியை நம்ம அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடியை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த மெயிலுக்கான நேமும் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ நான் ஹரிகரன்ற நேமுக்காக பண்ணியிருக்கேன். ஹரிகரன்ற நேமை நான் காப்பி பண்ணி திரும்ப அந்த நேமில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ இன்னொரு மெயில் ஐடி லிங்க் ஆகிருக்கு. இப்போது ஆஷா சிஎஸ் நேதாஜி ப்ளஸ் ஹரிகரன் g@gmail.comனு நீங்கள் மெயில் பண்ணாலும் என்னோடய ப்ரைமரி மெயிலுக்கு தான் அந்த மெயில் ரிசீவ் ஆகும். இது ஒரு டூப்ளிகேட் மெயில் ஐடி மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகும். இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம மல்டிபிள் ஓடிபி வெரிஃபிகேஷனை பண்ண முடியும். டிஃப்ரெண்ட்டான நிறைய வெப்சைட்டில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப பாருங்கள், நான் இன்னொரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட்டாக உங்கள் மெயில் ஐடி டம்மி மெயில் ஐடி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு யூசர் நேம் போட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 செகண்டரி மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செகண்டரி மெயில் ஐடிக்கு வேறு ஒரு மெயில் அக்கௌண்ட்லேருந்து நான் மெயில் அனுப்ப போகிறேன். அப்படி அனுப்பும்போது என்னோடய ப்ரைமரி அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த மெயில் ரிசீவ் ஆகும். அதுவும் உங்களுக்கு டெமோவாக நான் காமிக்கிறேன். இன்னொரு மெயில் ஐடியிலேருந்து இப்போது கம்போஸ் பண்ணி என்னோடய செகண்டரி மெயில் ஐடிக்கு நான் மெயில் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய செகண்டரி மெயில் ஐடியை நான் ஜஸ்ட்டு கூகுள் ஷீட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நான் காப்பி பேஸ்ட் பண்ணுற ஐடி மூலிமா நான் மெயில் அனுப்பும்போது என்னோடய ப்ரைமரி மெயிலுக்கு தான் அந்த மெயில் ரிசீவ் ஆகும். இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி ஓடிபி வெரிஃபிகேஷன் அண்டு ஏதாவது வெப்சைட்டில் லாகின் பண்ணுற ப்ராசஸை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் எந்த பர்பஸ் பண்ணாலும் உங்களோட ப்ரைமரி மெயிலுக்கு தான் மெயில் ரிசீவ் ஆகும். மற்ற எல்லா ஐடியுமே செகண்டரி ஐடியுமே டம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் மெயில் ஐடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான தனி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடையாது. ப்ரைமரி அக்கௌண்ட் கூட இது லிங்க் ஆகிருக்கும். இப்போ என்னோடய டம்மி ஐடியை நான் ஆட் பண்ணி ஒரு மெயில் சென்ட் பண்ண போகிறேன். நான் இது மாதிரி சென்ட் பண்ணுற ஐடி பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரைமரி ஐடிக்கு இப்போ நான் 3 டம்மி மெயில் ஐடி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு மெயிலாக தான் ரிசீவ் ஆகும். மற்ற எல்லா லிங்க்டு ஐடியும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெயில் ரிசீவ் ஆன மாதிரி தான் காமிச்சிருக்கு. சப்போஸ் இதை மல்டிபிள் பர்சன் வேறு டைமில் யூஸ் பண்ணும்போது அது நமக்கு தனித்தனி மெயிலாக ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரே டைமில் யூஸ் பண்ணுறதால எல்லாத்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணதால் எனக்கு சிங்கிள் மெயிலாக ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ இன்பாக்ஸில் பாருங்கள்,
அனதர் மெயில் ஐடியிலேருந்து 3 டூவில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டான மெயில் ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் இது இந்த மெயில் ஐடி இல்லாமல் இந்த 3 மெயிலுமே பார்த்தா என்னோடய ப்ரைமரி மெயிலுக்கு தான் இந்த மெயில் ரிசீவ் ஆன மாதிரி காமிச்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம செகண்டரி மெயில் ஐடியை வந்து க்ரியேட் பண்ணி ப்ரைமரியில் ஆட் பண்ணி தான் நம்ம இது மாதிரி மெயில் சென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஐடியை வந்து நான் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணுறேன். இதை என்னோடய ப்ரைமரி அக்கௌண்ட் கூட நான் லிங்க் பண்ணலை. சேம் மெத்தடில் நான் வேறு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புகிறேன். அந்த ஐடியோட மெயிலும் எனக்கு ரிசீவ் ஆகும். இது எதுக்காகனா என்னோட ப்ரைமரி ஐடியோட நேம் ப்ளஸ்ஸு அனதர் ஒரு டெக்ஸ்ட்டை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது என்னோடய ப்ரைமரி அக்கௌண்ட்டை தான் கூகுள் வந்து கன்சிடர் பண்ணுது. இதனால் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் கூட ப்ளஸ் பண்ணி நான் எந்த டெக்ஸ்ட் ஆல்பாபெட்ஸ் யூஸ் பண்ணாலும் அது எனக்கு ப்ரைமரிக்கு தான் அந்த மூலயமா மெயில் ரிசீவ் ஆகுது. ஜஸ்ட்டு இது ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட் பண்ணுறது சேஃப்டின்னு நான் நினச்சி உங்கள்கிட்ட ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ப்ரைமரி அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணி மெயில் ரிசீவ் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், மெயில் ரிசீவ் ஆகிருக்கு. இது என்னோடய செகண்டரி ஐடியை நான் ரெஜிஸ்டர் பண்ணலை, ஆட் பண்ணலை. இருந்தாலும் எனக்கு மெயில் ரிசீவ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு அது மாதிரி பண்ணுறதால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இல்லைன்னா நம்ம என்ன ஐடி கொடுத்தோன்றது மறந்துடுவோம். இது ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாவது உங்கள் மெயில் ஐடி கூட ப்ளஸ்ஸு யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஆல்பாபெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நம்ம மறந்துட வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு மெத்தடை ஃபாலோ பண்ண ரெஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த மெத்தட் மூலிமா நம்ம ஆர்டிசி டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு கோடாட்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ கோடாட்டில் எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளோட செகண்டரி மெயில் ஐடியை பேஸ்ட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து இப்போ நானே ஏதாவது டைப் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போடுறேன். இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். நம்ம டிஸ்பிளே நேம் கேட்குது. நம்ம டிஸ்பிளே நேம் வந்து நான் ஹரிகரன் ஜின்றது அந்த கூகுள் ஷீட்டோட அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமே க்ரியேட் பண்ணுறேன். இது நம்மளோட சிஎஸ் டீச்சரோட நேம் ஹரிகரன் ஜி. நம்ம ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். நான் ஃபேஸை ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் ஃபேஸ் யூஸ் பண்ணியும் டிஸ்பிளே நேம் கொடுக்கலாம். ஏஜ் வந்து அபோவ் 21 கொடுக்குறேன். ஜெண்டரை டைப் பண்ணுறேன். இப்போ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு மெயில் கோடாட்லேருந்து மெயில் வந்து வெரிஃபிகேஷன் வரல. ஏன்னா ஆல்ரெடி கோடாட்டில் என்னோடய மெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் ஒரு பர்மனெண்ட் அக்கௌண்ட் டீச்சர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வெரிஃபிகேஷன் வரலன்னு நினைக்கிறேன். இப்போது என்னோடய டீச்சர் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி நான் வந்து கிளாஸ் செஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். சைன்இன் கொடுக்குறேன். முன்னாடியே நான் வெப் டெவலப்மெண்ட் செஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பிக்சர், பாஸ்வேர்டு, சீக்ரெட் வேர்ட், பர்சனல் லாகினை நான் ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் நம்ம யூசர் நேம் கொடுக்க முடியும். இப்போ அனிமேஷனு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். நீங்கள் கிளாஸ் நேம் வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாகவும் இயரும் கொடுக்கறது, பேட்ச் அது மாதிரி ஆட் பண்ணுறது நல்லது. அனிமேஷன் கிளாஸ் 2025 கொடுத்துருக்கேன். அவதார் நம்ம டிஸ்பிளே இமேஜ் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் சும்மா ஒரு இமேஜ் ஐக்கானை க்ரியேட் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு கலர் வேணாலும் பேக்ரவுண்ட் கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிரேட் வந்து அதர் கிரேட் கொடுக்குறேன்.
நீங்கள் என்ன கிளாஸோ அந்த கிளாஸ் கொடுக்கலாம். அதர் கிரேட் கொடுத்துட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் அது மாதிரி இருக்குது. நான் வந்து ஹை ஸ்கூலில் ஃபஸ்ட்டு அனிமேஷன் இருக்கான்னு செக் பண்ணுறேன். எனக்கு இங்கே வெப் டெவலப்மெண்ட் தான் இருக்குது. அப்போ மிடில் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். மிடில் ஸ்கூல்ன்ற டேபை கிளிக் பண்ணுறேன். இன்ட்ராக்டிவ் அனிமேஷன் அண்டு கேம்ஸ்ன்னு இருக்குது. அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன கோர்ஸோ அந்த கோர்ஸை மட்டும் சூஸ் பண்ணால் போதும். நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோடாட்லேருந்து வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 2024 தான் ஃபைனல் வெர்ஷனாக இருக்குது. அதுதான் அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ், அதாவது நம்ம அடிஷ்னலாக வேறு டீச்சர்ஸையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஆட் பண்ணும்போது ப்ராக்ரஸ் ஸ்டூடெண்ட்டோட ஆக்டிவிட்டியை மல்டிபிள் டீச்சர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து அனிமேஷன் கிளாஸ் 2025 க்ரியேட் ஆகிருக்கு. அங்கே ஒரு கோடு இருக்குது பாருங்கள், அந்த செக்ஷன் கோடை காப்பி பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா ஸ்டூடெண்ட் வந்து இந்த கோடை ஜாயின் பண்ணுற மாதிரி. இப்போ நான் டம்மியாக க்ரியேட் பண்ண செகண்டரி மெயில் ஐடியிலேருந்து ஸ்டூடெண்ட்டோட லாகினில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் செக்ஷனில் அந்த கோடை பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த ஆல்பாபெட்ஸ் மட்டும் போதும், URL தேவையில்ல. அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாயின் செஷன் கொடுக்குறேன். செஷன் சக்ஸஸ்ஃபுல் ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பர்டிகுலராக கோடாட்லேருந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகும். அதாவது நம்ம மெயில் ஐடியை மறந்துட்டாலும் இந்த யூசர் நேம் வச்சு இந்த ஸ்டூடெண்ட்டால் லாகின் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் நேம் ரெஜிஸ்டர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாஸ்வேர்டு என்ன ரீசெட்டும் பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட் ஏதாவது பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க, மாற்றி ட்ரை பண்ணாங்கனாலும் நம்ம ரீசெட் பண்ணி நியூ பாஸ்வேர்டு கொடுக்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நம்ம நோட் பண்ணி வைக்கிறது நல்லது. இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்டை ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். இதுக்காக மெயில் ஐடி க்ரியேட் பண்ண தேவையில்ல. சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து மெயில் ஐடி யூஸ் பண்ணுறான், மெயில் ஐடி இருக்குது அப்படின்னும் போது அவங்களோட மெயில் ஐடியை அப்டேட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஃப்யூச்சரில் அவன் அப்டேட் பண்ணி அவன் லாகினாகவும் இதை மாற்றிக்க முடியும். ஜஸ்ட்டு இப்போ பர்டிகுலராக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டம்மி ஐடியை வச்சு பண்ணுறோம். ஃப்யூச்சரில் அந்த ஸ்டூடெண்ட் அவன் ஓன் மெயில் ஐடியை இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ். நான் திரும்பவும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் அக்கௌண்ட் போயிடுறேன். சைன் அப் ஆஸ் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். செகண்டரி மெயில் ஐடியை பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு சீக்ரெட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். கிரியேட் மை அக்கௌண்ட். டிஸ்பிளே நேம், ஸ்டூடெண்ட்டோட நேமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே நேம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட கோடாட்லேருந்து நம்பர்ஸை ஆட் பண்ணி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம கொடுக்குற நேமே நம்மளோட யூசர் நேமாக, டிஸ்பிளே நேமே யூசர் நேமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெண்டர் டைப் பண்ணுறேன். கிரியேட். இப்போ என்னோடய டீச்சர் லாகின்லேருந்து செஷன்ஸ் கோடு வந்து காப்பி பண்ணுறேன்.
செஷன்ஸ் கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் காப்பி பண்ணும்போது யூஆர்எல்லோட சேர்ந்து காப்பி ஆகும். இப்போ காப்பி பண்ண செஷன்ஸ் கோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண ஸ்டூடெண்ட்டோட லாகின்லேருந்து ஜாயின் செஷன் கொடுக்க போகிறேன். பாருங்கள், யூஆர்எல்லோட இருக்குது. யூஆர்எல்லோட லிங்க்கெல்லாம் நான் அழைச்சிட்டேன், பேக் பேஸ் கொடுத்து அழைச்சிட்டேன். இப்போ வந்து ஆல்பர்பஸ் வச்சு செஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய டீச்சர் லாகினில் இப்போ நான் செக் பண்ணேன்னா 2 ஸ்டூடெண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆன மாதிரி இங்கே காமிச்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் என்னோடய மெயில் ஐடி கூட ப்ளஸ் ஆட் பண்ணி ஆல்பர்பஸை கொடுத்து டம்மியாகவும் என்னால் பண்ண முடியும். ஜிமெயிலில் முன்னாடி நம்ம கண்டிப்பாக செகண்டரி ஐடி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி இதுலேயும் பண்ண முடியும். அப்படி ஆட் பண்ணுறதால நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா யூசர் நேம் வந்து மறக்காமல் இருக்கும். இப்போ நான் டம்மியாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி என்னோடய மெயிலில் நான் லிங்க் பண்ணலை செகண்டரி ஐடியை. இருந்தாலும் என்னால் செஷன்ஸு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு எது பெஸ்ட்டு மெத்தடோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி செஷன்ஸை க்ரியேட் பண்ணி பண்ணும்போது கோடாட்டில் ஸ்டூடெண்ட்டோட ஆக்டிவிட்டியை நம்ம டே பை டே செக் பண்ண முடியும். அது பின்னாடி நான் வந்து ப்ராக்ரஸில் காமிக்கிறேன். ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் நம்மளால் பார்க்க முடியும், அவங்க அந்த ஆக்டிவிட்டியை பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை. அதாவது ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிவிட்டு யூசர் நேம் மூலிமா லாகின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சைன்இன் கொடுக்குறேன். மெயில் ஐடிக்கு பதில் யூசர் நேமை பேஸ்ட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து நான் தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன், அது நானே போட்டுடுறேன். சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் நம்மளால் ரீசெட் பண்ண முடியும். டீச்சர் லாகின்லேருந்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம். லாகின் கொடுக்குறேன். சாரி, நான் தப்பாக பாஸ்வேர்ட் போட்டுட்டேன். சைன்அப். நான் கிளாஸ் செஷன் மூலிமா லாகின் பண்ணதெல்லாம் டைரெக்டாக என்னோடய கிளாஸ் இருக்குது. இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்டால் தனியாகவும் கிளாஸை வந்து பார்க்க முடியும். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லாகின் பண்ணி ஒரு கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம டாஸ்க்கு க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். இப்போ இதை வந்து டீச்சர் லாகின்லேருந்து இவங்க இந்த கிளாஸை வந்து பார்த்துட்டாங்கன்ற மாதிரி நம்மளால் செக் பண்ண முடியும். இப்போ நான் என்னோடய டீச்சர் லாகின் போயிட்டு ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நந்தகோபால்ன்ற ஸ்டூடெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா பண்ண ஒரு க்ரீன் கலர் ரவுண்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவர் ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணான்னு நம்ம ஷேடோவோட க்ரீன் கலர் காமிக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த சர்க்கிளுக்கு என்னெல்லாம் மீனிங் இருக்குன்றதை மேலே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மூலயமா கண்டிப்பாக நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ஆக்டிவிட்டியை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது ஆப்ஷனும் நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் டெலீட் பண்ணுறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தனித்தனி வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.